ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜம்கி ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஜம்கி ஸ்டிச்சில் 2 டைப் இருக்குது. டைப் 1 அண்ட் டைப் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் அண்ட் செகண்ட் டைப் வந்து இப்போ நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜரி த்ரெட்டுக்கு பதிலாக வேறு எந்த நார்மல் மெஷின் த்ரெட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இப்போ ஜம்கி ஸ்டிச் போடுறதுக்கு நான் ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜரியில் வந்து நம்ம நாட் போட்டுட்டு ஒரு விரலால் லூப் மாதிரி கொண்டு போயிட்டு கீழே, அதாவது அந்த ஸ்டாண்டுக்கு கீழே கொண்டு போயிட்டு இப்படி மேலே எடுக்கணும். இப்படி எடுத்துட்டு ஜம்கியை அதில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஜம்கி வாங்கிக்கோங்க. இதை விட பெருசாகவும் வேண்டாம், இதை விட சின்னதாகவும் வேண்டாம். என்கிட்ட மெட்டீரியல் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் இந்த சைஸ் ஜிம்கி தான் கொடுத்துருப்பேன். இதில் வந்து 2 to 3 கலர்ஸ் வரைக்குமே நான் கொடுத்துருப்பேன். இதிலே வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது. என்கிட்ட இப்போ இருக்கிற கலர்ஸ் வந்து சில்வர் அண்டு கோல்டு தான் இருக்குது. இப்போ இந்த ஜம்கி வச்சு எப்படி நம்ம ஸ்டிச்சஸ் போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் 2 கலர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த லூப் பாருங்கள், கீழேருந்து நான் மேலே எடுத்திருக்கேன். அந்த சரியை வந்து கீழேருந்து மேலே எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஜம்கி ஒன்றா எடுங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஒன்றா எடுங்க. இதுக்கு நீங்கள் நீடில் நம்பர் 24ம் யூஸ் பண்ணலாம், 14ம் யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த சரிக்குள்ளே ஜம்கியை விட்டுட்டு அடுத்த ஜம்கி எடுக்கணும். ஒரு லாக் மாதிரி போட்டுட்டு அடுத்த ஜம்கி எடுத்து அது மேலேயே வர மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து குத்தி மேலே இழுக்கணும். நல்லா கிளியராக பாருங்கள். இப்போ அடுத்த ஜம்கி எடுத்து அந்த ஜரியில் விட்டு மறுபடியும் ஒரு குத்தி வெளியே எடுக்கணும். அது லாக் ஆகிக்கும். இப்போ மறுபடியும் ஒரு ஜம்கி எடுத்து குத்தி அந்த கீழேருந்து ஜரியை வந்து மேலே இழுக்கணும். அவ்வளோதான். இப்படி ஒரு ஜம்கிக்கு மேலே ஒரு ஜம்கி அடுக்கடுக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. அடுத்தும் அதே மாதிரி தான். நம்ம ஜம்கி எடுக்கிறோம், அந்த ஜரிக்குள்ளே விட்டுட்டு மறுபடியும் கீழே குத்தி மேலே இழுக்கிறோம். ஓகேவா? அடுத்து ஜம்கி எடுக்கிறோம், சரியில் போட்டுட்டு மறுபடியும் குத்தி வெளியே எடுக்கிறோம். இது ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா ஒரு ஜம்கிக்கும் இன்னொரு ஜம்கிக்கும் மேலே மேலே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் ஜம்கி எடுக்கிறோம், அந்த ஜரியில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஜரிக்குள்ளேயே போட்டுட்டு மறுபடியும் குத்தி வெளியே இழுக்கிறோம். மறுபடியும் அந்த ஜரிக்குள்ளே ஜம்கியை விட்டு அதை கீழே குத்தி மேலே எடுத்திங்கன்னா அந்த ஜம்கி வந்து லாக் ஆகிக்கும். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே போட போகிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னாலுமே நான் போடுறத நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு ஜம்கியாக எடுத்து கூட நீங்கள் போடலாம். இதில் இதே கலர் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் இன்னும் 2, 3 கலர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இதெல்லாமே போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஜம்கி ஸ்டிச் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு டைப் எப்படி இருக்குன்னா ஒரு ஜம்கிக்கும் மேலே மேலே இருக்குது. இது வந்து ஒரு லாக் தான் போட போகிறோம். இப்போ செகண்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா 2 தடவையுமே இந்த பக்கமும் லாக் போடணும், அந்த பக்கமும் லாக் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இதிலே வந்து நான் ஷேப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. இப்போ ரவுண்டில் எப்படி போடுறது, ஃப்ளார் மாதிரி எப்படி ஜம்கியில் கொண்டு வரது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ லைனில் எப்படி போட்டேனோ அதே மாதிரி ரவுண்டில் போட்டுட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், ஏதோ ஒரு பக்கம் உள்ளே இருந்து வெளியே அந்த ஜரியை வந்து இழுக்கிறோம். இப்போ இது வந்து நான் சில்வர் கலரில் போட்டிருக்கனால நீங்கள் சில்வர் கலர் ஜரிலையும் போடலாம், இல்லை வேறு கலர்லேயும் போடலாம். நான் கோல்டுலேயே போட்டுட்டேன். இப்போ ஒன் சைடு குத்தி மறுபடியும் அந்த ஜரிக்குள்ளே ஜம்கி விட்டு இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூவாக எவ்வளோ பெரிய ரவுண்டாக இருந்தாலுமே சரி நம்ம உள்ளே லைன் போட்ட மாதிரி தான் அதை பெண்ட் பண்ணி ரவுண்டாக போட போகிறோம். இப்போ வெளியே த்ரெட்டை எடுத்தாச்சு. மறுபடியும் ஜம்கி விட்டு நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாகவே பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளார் மாதிரி கிடைக்கும். ஓகேவா? இது இந்த இந்த ஸ்டெம் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லீஃபும் கொடுத்துருக்கேன். அதே தான் நீங்கள் எப்படி இந்த ரவுண்டில் போட்டோமோ அதே மாதிரி தான். உங்களுக்கு இது நான் வந்து ஃபுல்லாக போட்டு காமிக்கல. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். நீங்கள் இதில் வந்து எந்த டிசைன்ஸ் வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த ஷேப் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். 15 சென்டிமீட்டரில் டிசைன் பண்ணணும். இது வந்து ஃபில்லிங் மெத்தட். ஜம்கிலே வந்து ஃபில்லிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளார் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இது வந்து ஜம்கியில் வந்து ஃபில்லிங் மெத்தட். இப்போ செகண்ட் டைப் பார்க்கலாம். இப்போ கிளாத்துக்கு கீழேருந்து அந்த ஜரியை எடுத்துட்டேன். ஜரியை எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஜம்கி வந்து ஃபஸ்ட்டு டைப்பில் நீடிலில் விட்டோம். இப்போ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கீழேருந்தே அப்படியே நகர்த்திட்டு போயிட்டு
அது எந்த இடத்துல நம்ம ஜம்கி தேவைப்படுதோ அந்த இடத்துல ஜம்கியை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நீடிலில் வந்து பின் பண்ணணும். இப்போ புரியுதா? நான் வந்து ஜம்கி எடுத்து நீடிலில் விடல. அத நான் அப்படியே எந்த இடத்துல ஜம்கி தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து தள்ளி வச்சுட்டேன். கிளாத்லேயே வச்சுட்டு ஜம்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குத்துனேன். குத்திட்டு இந்த பக்கம் ஒரு லாக், இந்த பக்கம் ஒரு லாக் போட்டுட்டு தான் மறுபடியும் அடுத்த ஜம்கி வைக்கிறேன். ஃபஸ்ட் டைப் மாதிரி இது கிடையாது. செகண்ட் வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல ஜம்கி தேவைப்படுதோ அந்த இடத்துல ஜம்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீடில் வச்சு நான் பின் பண்ணி இந்த பக்கமும் அந்த பக்கமும் லாக் பண்ணிட்டு தான் அடுத்த ஜம்கியை எடுக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியல அப்படின்னாலும் நான் போடுறத நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ஜம்கி தேவைப்படுது. அதனால் ஜம்கி வச்சுட்டு குத்தி மறுபடியும் இந்த பக்கம் ஒரு லாக் பண்ணி இப்போ வெளியே எடுக்கிறேன். மறுபடியும் ஜம்கி வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து குத்தி உள்ளார குத்தி அந்த பக்கம் ஒரு லாக்கு. அவ்வளோதான். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே போடணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டைப்புக்கு வந்து இந்த ஃப்ளார் வந்து ஷேப்பாக போடுங்க. செகண்ட் டைப்புக்கு வந்து ஒரு விளக்கு மாதிரி நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் போடுங்க. ஓகேவா? இதில் வந்து அவுட்லைன் ஸ்டிச்சு. செகண்ட் டைப் வந்து அவுட்லைன் ஜம்கி ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு டைப் வந்து ஃபில்லிங் ஜம்கி ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நீங்கள் வந்து டிசைன்ஸ் பண்ணும்போது 15 சென்டிமீட்டரில் ஷேப்பும் பண்ணணும். ஃபில்லிங்கும் அதாவது அவுட்லைனும் பண்ணணும். ஃபில்லிங்க்கும் 15 சென்டிமீட்டர் பண்ணணும். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இல்லை நீங்கள் நம்ம சேனல் பார்த்தே கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களால் உடனே பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.